ஹைட்ரஜனில் இயங்கக்கூடிய ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றிருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கீங்க. முழுமையான தகவல். பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப்ல ஹைட்ரஜன் இன்ஜின் மூலமாக சோதனை ஓட்டத்தை ரயில்வே வெற்றிகரமாக முடித்துள்ளதாக எக்ஸ்தல பக்கத்துல ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பசுமை எரிசக்திக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வரும் நிலையில நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலேயும் பசுமை எரிசக்தி மூலமான வாகன பயன்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில இந்த சோதனை ஓட்டம் நடைபெற்றது. குறிப்பாக ஏற்கனவே ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஹைட்ரஜன் மூலமாக இயங்கக்கூடிய அந்த இன்ஜின் பயன்பாட்டிற்கு வரும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அந்த ஹைட்ரஜன் மூலமாக இயங்கக்கூடிய இன்ஜின் சோதனை ஓட்டம் நேற்று நடைபெற்றிருந்தது. குறிப்பாக ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் டீசல் இன்ஜின் மற்றும் மின்சார மூலமாக இயங்கும் இன்ஜின்கள், இந்த இரண்டு இன்ஜின்கள் பயன்பாட்டில் இருந்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த ஹைட்ரஜன் இன்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற்றிருக்கிறது. துவக்க கட்டமாக குறைந்த தூரத்தில் இயங்கும் வகையில இந்த இன்ஜின்கள் சோதனையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. அதன் பிறகு பயணிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு முழுமையாக செயல்படுத்தப்படும். முழுமையாக இது போன்ற ஹைட்ரஜன் இன்ஜின் மூலமாக இயங்கும் ரயில்களை இயக்குவதன் மூலமாக பசுமை எரிசக்திக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்ற அரசின் உத்தரவாதத்தை நிறைவேற்றும் வகையில் இது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன்.